தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது குடிநீரில் மாட்டு சாணம் கலப்பு மற்றும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு புது அந்தஸ்து கிடைத்துள்ளது என்று சிதம்பரம் அவர்கள் அறிக்கை. ஏற்கனவே வேங்கைவேல் கிராமத்தில் குடிநீரில் மலத்தை கலந்த பிரச்சனையே இன்னும் தீரலை. இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி என்ற கிராமத்தில் குடிநீரில் மாட்டு சாணம் கலந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. அந்த தண்ணி எடுத்து மாட்டு சாணமா இல்லை பாசியா என்று சோதனை செய்து வருகிறார்கள் அதிகாரிகள். மேல்நிலை தொட்டியை 2 தடவை கழுவி தண்ணி விட்டுருக்காங்க, மறுபடியும் கழுவோம்னு சொல்லியிருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் லாரியில் தண்ணீர் சப்ளை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. சாதி வரி ஐயக்கியர்கள் மாட்டு சாணத்தையும் மனுஷ சாணத்தையும் கலந்து அடிக்கிறார்களே. துர்கா ஸ்டாலின் திருப்பதிக்கு சென்றார். உடனே ஒரு பழைய சம்பவம் ஞாபகம் வந்தது. கனிமொழி இதே மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியலுக்கு பாதுகாப்பு எதற்கு அப்படின்னு கிண்டல் துணியில் கேட்டிருந்தார். அப்போது பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போயிருந்தீங்கல்ல, அதனால தான் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அப்படின்ற மாதிரி பதிலுக்கு கிண்டல் செய்திருந்தார்கள். கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று சொன்ன பெரியாரின் வழிவந்த இவர்களே கடவுளை வணங்கலாமா? அல்லது அவர் சொன்ன காட்டு மிராண்டிகள் வரிசையில் இவர்களெல்லாம் வரமாட்டார்களா? வீரமணிக்கிட்ட தான் யாருன்னா கேட்கணும். அடுத்ததாக காங்கிரசின் தேர்தல் அறிக்கை புதிய அந்தஸ்தை பெற்றுள்ளதாக சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் மோடியின் அரசுன்னு சொன்னாங்க, அப்புறம் பிஜேபியின் அரசுன்னு சொன்னாங்க, இப்போ என்டிஏ அரசுன்னு வந்து நிற்கிறாங்க. காரணம், முதல் கட்ட தேர்தல். எங்கள் தேர்தல் அறிக்கையை கண்டுகொள்ளாமல் இருந்த மோடி அவர்கள் இப்போது இந்த அறிக்கையை பற்றி தான் பேசுகிறார். அவருடைய பேச்சால் தான் எங்களின் தேர்தல் அறிக்கைக்கு புதிய அந்தஸ்து கிடைத்துள்ளது. சரிங்க, அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதலில் நீட்டு. இந்த நீட்டை ஒழிக்கிற ரகசியம்லாம் உதயநிதி அவர்களுக்கே தெரியும். இருந்தாலும் இவங்களும் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, நீட்டு மாதிரியான தேர்வுகளை மாநிலங்கள் விருப்பம் போல் நடத்தி கொள்ளலாம். அதாவது விரும்பினா வச்சுக்கலாம், இல்லைனா வேணாம். குடும்பத்தில் பெண்ணுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் வழங்கப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் வழங்கப்படும். இந்த திட்டத்துக்கு பேர் மகாலட்சுமி திட்டம். அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் சம்பளம் ரூபாய் 400 உயர்த்தப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது இந்த லட்சக்கணக்கில் வருஷம் தருவோம் என்று சொல்வதெல்லாம் ஆசையை தூண்டும் வகையில் உள்ளது. எங்கேயோ பார்த்தேன், ஒருத்தரை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. காங்கிரஸ் எதற்காக தயங்கி ஒரு பெண்ணுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் தருகிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 1 லட்சம் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 50 லட்சம் தர 60 லட்சம் தரன்னு அள்ளி விட வேண்டியது தானே. மேலும் ஏழை குடும்பங்களுக்கு மாதத்துக்கு 50 லிட்டர் பெட்ரோல் இலவசம், 100 லிட்டர் டீசல் இலவசம் என்றும் சொல்லலாம். மக்கள் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துகிறார்களோ அந்த தொகையை மக்களுக்கு அரசு வழங்கும் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிக்கலாம். அரசு போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் போது எவ்வளவு தூரம் பயணிக்கிறார்களோ அவ்வளவு பணத்தை அவர்களுக்கு அரசு வழங்கும்னு அறிவிக்கலாம். வேலை கிடைக்காத அல்லது வேலை செய்யாத அல்லது வேலைக்கு போகவே விருப்பமில்லாத வாலிப வயோதிக அன்பர்களுக்கு மாதம் 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை சன்மானமாக வழங்கப்படும் ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம். என்னையா இப்படிலாம் அறிவிச்சா எப்படியா நிறைவேற்றுறது நீங்கள் கேட்கலாம். அவங்க ஆட்சிக்கு வந்தால் தானே. நன்றி, வணக்கம்.